இன்றைய ஆன்மீக தகவல். பகவத்கீதை பிறந்த இடம், போர் நடந்த இடம் குருக்ஷேத்திரம். பகவத்கீதையை பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். அர்ஜுனன் மூலமாக நமக்கெல்லாம் இந்த பகவத்கீதை கிடைத்தது. இந்த குருக்ஷேத்திரம் பற்றிய அறிவியல் பூர்வமான தத்துவங்களை பலர் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். மகாபாரத போர் நடந்த இடம் எது என்றால் குருக்ஷேத்திரம் என்பது எல்லோருக்கும் தெரியும். குருக்ஷேத்திரம் எங்கிருக்கின்றது? இந்தியாவிலே. குருக்ஷேத்திரம் எங்கிருக்கின்றது? இந்தியாவிலே, இந்த பரந்த பாரத தேசத்திலே ஹரியானாவிலே இருக்கின்றது குருக்ஷேத்திரம். இப்போதும் அங்கே அந்த போர் நடந்த சுவடெல்லாம் இருப்பதாக சொல்கின்றார்கள் பார்ப்பவர்கள். இந்த குருக்ஷேத்திர யுத்தம் என்பது ஒரு அறிவியல் தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்கின்றது. இதனை பல பல ஞானியர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். நம்முடைய செயல்களுக்கு காரணமாக அமைகிறது என்பது அறிவியல் மற்றும் ஆன்மீகம் கலந்த உண்மை. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே குருக்ஷேத்திர யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய மனது தான் இங்கே குருக்ஷேத்திரம், அதாவது போர் நடக்கின்ற இடம். நல்ல எண்ணமே அதிலே நம்முடைய மனது தான் குருக்ஷேத்திரம், அதாவது போர் நடக்கின்ற இடம். அதில் இருக்கின்ற நல்ல எண்ணம் என்பது நியாயத்திற்காக போராடும் தர்ம தலைமையிலான பாண்டவர்கள் கூட்டம். தீய எண்ணங்கள் அநியாயத்தின் பக்கம் இருக்கும் துரியோதனன் தலைமையிலான கௌரவர்கள் கூட்டம். ஓயாமல் இரு பிரிவுக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீங்களே யோசித்து பாருங்கள். நம்முடைய மனதிலே ஒரு சில நேரத்திலே நல்ல எண்ணங்கள் சிறப்பாக தோன்றும். ஆனால் ஒரு சில நேரத்திலே தீய எண்ணங்கள் சிறப்பாக தோன்றும். அதன் காரணம் என்ன? இதுதான் காரணம், நமக்குள்ளே நடக்கின்ற அந்த போர். ஆக பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே பரம்பரையிலே பிறந்த தாயாதிகள், அதாவது சகோதரர்கள். அதே போல நல்லதும் கெட்டதும் ஒரே மனதிலே உற்பத்தியானவை. நம்முடைய மனதிலே தான் நல்ல எண்ணங்களும் உருவாகின்றது, தீய எண்ணங்களும் உருவாகின்றது. அர்ஜுனன் தன் சொந்த பந்தத்தினர் மீது அம்பு விட தயங்கியது போல உலகியல் வாழ்விலே ஈடுபடும் நமது புத்தியும் ஒன்றை செய்வதா வேண்டாமா என திண்டாடுகின்றது. அப்போது விவேகம் என்கின்ற கிருஷ்ணர் நம்முடைய புத்திக்கு வழிகாட்ட வருகின்றார். பாரத போரிலே விவேகமாக நடந்த கிருஷ்ணர் மூலம் நியாயம் ஜெயித்தது. நம்முடைய மனதிலே நடக்கும் குருக்ஷேத்திர போரிலேயும் நன்மை ஜெயிக்க விவேகத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இப்போது இந்த தத்துவமானது புரியும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நம்முடைய மனது ஓயாமல் சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் போர் புரிந்து கொண்டே இருக்கின்றது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைநாமம் என்பதை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இறைநாமத்தை பிடித்து கொண்டு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ, முருகா 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 என்று முருகனை பிடிக்கும் என்றால் முருகன் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சக்தி என்று அம்பாள் நாமத்தை சொல்லுங்கள். நமசிவாயா என்று சிவநாமத்தை சொல்லுங்கள். இப்படி உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குமோ அந்த இறைவனுடைய நாமத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு ஆலோசனை செய்யுங்கள், இதில் எதை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்று. அப்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பக்கம் செல்வதற்கான வழி திறக்கும். இறைநாமம் என்பது நம்மை நல்ல திசையை நோக்கி அழைத்து செல்லும். அப்படி சென்று நம்முடைய மனமெனும் குருக்ஷேத்திரத்திலே நடைபெறுகின்ற இந்த போரிலே நாம் ஜெயித்து இறைவன் என்கின்ற அவனுடைய பாதார விந்தங்களை அடையலாம். நன்றி, வணக்கம்.